எஸ்ஐஆர் விவகாரத்தை பூதாகரமாக்கியிருக்காங்க. திமுக பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை? என்னோடய பார்வையில் ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன். அப்போ சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல்னு சொல்லலாம், திருத்தம்னு சொல்லலாம், சரிபார்த்தல்னு சொல்லலாம். இது சரிபார்த்தம் தான் அடுத்தது. இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன அதோட சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் விடுபட்டவர்கள் இருக்கலாம், விடுபட்டவர்களை இணைப்பதற்கு, ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு, புதிய வாக்காளர் இளைஞர்கள் நிறைய பேர் போன தேர்தலில் வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள், அவருக்கு இல்லவே இல்லை என்ற நிலைப்பாட்டில் அவங்க அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க. இட்ஸ் ரிவிஷன். இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணலையா, அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது எதையும் யாரையும் நீக்குவதற்காக அல்ல, இருப்பதை சரிபார்த்தல், இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அது விட்டு இது மாதிரி பெருசாக சொல்கிறதில்ல. ஏன்னா நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இது நடக்குது. 3 தடவை போகிறாங்க வீட்டுக்கு, கேட்குறாங்க, அவங்க அதை சரி பார்க்குறாங்க, கியூஆர் கோடு முதற்கொண்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று என்னுடைய கருத்து. நீ கேட்டதுக்கு பதில் தாவேக்கா இப்போ ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்துறாங்க. தாவேக்கா இந்த எஸ்ஐஆர் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு ஏற்படும்? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து, ஏன்னா இப்போ திமுகவில் நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க சைலண்டாக இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது ஒரு இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ, நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் ஒரு தினம் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களே என்னென்னு தெரியல. நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே எல்லோரும் எதுக்குறாங்க, நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. முதல்ல புரிதல் வேண்டும். என்னன்றது புரியாமல் பேசுகிறது தப்பு. சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிறகு பேசணும். இல்லாட்டி யூ ஷுட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் சேயிங். அதோட சாராம்சம் என்ன, சரத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், அரசியலே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்கிறது என்று தொடர்ச்சியாக உங்கள் விமர்சனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அழைப்பு விட்டாங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது. அது ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அது அவரை போய் கேட்கணும். அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையாக தெரியாமல் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சிட்டிங்களா எனக்கு தெரியல. ஐ ஹவ் நாட் டிசைட். அழைப்பு விடுத்திருக்காங்க எனக்கு தெரியல. எந்த விதத்தில் தாங்க வேண்டும் என்ற அவசியம் சொல்லுது. பழைய படங்களா, பழைய நிகழ்வுகளா? Even you are talking about what has happened in the past, should we keep on reminding people about that கேட்குறீங்க இல்லையா? கொண்டாட வேண்டிய கருத்துக்களே அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள். அவருக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி காட்டுவது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் பைசன் பற்றி நீங்கள் அண்மையில் பார்த்தனால சொல்கிறேன். பைசனில் அவங்க ஜாதியை சொல்லவில்லை. ஒரு விஷயம் நாட்டாமை என்ன சாதி? நாட்டாமை பஞ்சாயத்து பண்ணுறவருக்கு சாதியா? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா ஐயா? நாட்டாமை சாதிய படம் கிடையாது. நாட்டாமை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு
திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க. தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்தனால் தேவர் மகன் பேர் வச்சுருக்காங்க. அதனால் ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள், அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி விச் என்டர்டெயின்ஸ் பீப்புள். வேறு சர்டன் எல்லாமே அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுல்ல. இதை சொன்னால் அது சொன்னால் இது குற்றம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாறி சொல்கிறதுன்னு கேட்டால் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவன் தான் நான். ஜாதியை பற்றி அதிகமாக வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்ததாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படம்லாம் இருக்குது. ஹாலிவுட்டில் டுடே ஆல்சோ தேர் டாக்கிங் அபவுட் த பிளாக்ஸ். அவங்க எப்படி வந்து துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்கள வந்து அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது. நாம் இன்னும் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இதுபோல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய முன்னாள் தலைவர் நயினாருடைய பதவிக்காலம் வந்து காலியாவதுக்கு உண்டான நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கு. அந்த கவுண்டவுனை முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவங்க எல்லாமே எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேகர் பாபு சேகர் பாபு என்ன சொல்றாரு? அமைச்சர் சேகர் பாபு இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்டவுன் எண்ணப்பட்டு இருக்கு முடியறதுக்கு. அந்த கவுண்டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதன் மூலமா பாஜகவினுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாருன்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறா என்று அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த தலைவர், அவருடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அது வந்து மார்க் கொடுக்குற மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை இருந்தாங்க. அண்ணாமலைக்கு பிறகு நயினார் வந்து இப்போ பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களாக இருந்திருக்கலாம். அதான் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க. சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்கள் வந்து டிடிவி தினகரன் பற்றி ஒரு சம்பவம், அதாவது தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு கேவலமாக இல்லையா? அது ஒரு அவல நிலைன்னு சொன்னால் தவறாக சித்தரித்து விட்டார்கள். கேவலம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தல, அவலம் என்று சொன்னேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில் வெளியே செல்லும்போது இங்கே வந்து அவர் தாவாக்க வந்து இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று சொன்னோம். அது இப்பயும் அதை தான் சொல்லுவோம். அந்த சம்பவம் நடந்தது வந்து ஏற்கனவே ரெய்டு கண்டக்ட் பண்ண பிறகு, அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு. அதனால் அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியாக ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவங்களை நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது. நடக்க போகிறத தடுத்து அங்கங்கே வந்து நிறையா வந்து ஆடியன்ஸ் கிடச்சி கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்கே இருந்திருக்காங்க. அதனால் they have done their job very well. இருக்கா நிறையா இருக்குது கேள்விகள். பரவாயில்ல. நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கஹால் சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துகிட்ருக்கு. மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டு இருப்பது உண்மை. இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும். தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் முடிய ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோன்னு சொல்கிறது அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அதனால் இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிருக்காங்க. இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க.
ஸோ மதுவை ஒழிப்போம்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன். ஏன்னா எதை பாதிக்குது, இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல, இதுதான் அவங்க நல்ல செய்தி. வந்து தொட்டு பாருன்றாரு. யார் தொட போகிறா, என்ன பண்ண போகிறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு எங்கள் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து 4 பேர் வந்து அடித்த பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? யூஆர் ட்ரைங் டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா? எங்கள் தலைவனை தொட்டுப்பார் சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நல்லா தானே போயிட்டுருக்கேன், என்ன போய் தொட்டுப்பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். These should be condemned. This is not politics. Talk about your policies. என்ன செய்ய போகிறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போகிறீங்க, இதை பேசுகிறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும், வரதான் சொல்கிறேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் as say. சொல்லுங்க. அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி விச் ஸ்டார்டட் இஸ் நாட் ப்ரூவ்ட் எனிதிங். ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறது. அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன், லெட் தம் ஆல் ப்ரூவ் தெம்செல்ஸ், தென் டாக் அபவுட் தட். அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துகிட்ருக்கேன். கேட்டு பாருங்கள், ரசிகமன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணால் போய் பாருங்கள். You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பார்கள். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலரஸ்ட் லீடர் சிபிஐ, கேடிகே தங்கமணி பெரியப்பா தான். சிபா ஆதித்தனார் என் பெரியப்பா தான். கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான். அதனால் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம், வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பாரு, என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலா? வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியான்னு இருக்கும் போது we have to make our country proud, we have to make our country grow. எக்கனாமிக்கலி 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணும்னு சிந்திக்கணும். அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்கிறது அரசியல். நான் இவனை தொட்டுப்பாரு அவனை தொட்டுப்பாரு யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? அப்படியா அடிக்க போகிறாங்க எல்லாரையும்? இது அப்படி பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்ணுறாரு. அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க, அதையும் கிண்டல் பண்ணுறீங்க. அதனால மக்களுக்கு என்ன? நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்ல முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லாத கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. இனிமேல் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்கள். ஆஸ்க் ஹிம் ஹிஸ் பாலிசிஸ். லெட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள், இன்ஸ்டிகேட் வயலன்ஸ். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பற்றி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவாக பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. நான் பத்திரிகையாளர் தான். இப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்கிறாங்கல்ல. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார், அவ்வளோமா அவதூறு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கார், ஒருத்தர் பதவி விலக்கம் செய்கிறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட். அதையும் நான் வந்து 100% ரைட்டுன்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்கிற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோ. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் எது நியாயமோ அது மட்டும் தான் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறோம் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான்.
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலாக பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி, இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல, பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு டு ஃபார் த பீப்புள்னே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்போ வி ஹேவ் டு டு சம்திங். அதுதான் என்னுடைய கருத்து.